அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அயராது பாடுபடும் கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கம் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். தற்சமயம் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே தங்களால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெற இயலும். பெண்களுக்கு தங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நேரத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். மற்றவர்கள் தங்களிடம் நல்ல நட்புடன் நடந்து கொள்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகள் வருகின்றது. கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 16, 17, 18, 19, 20, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 2, 3, 7 மற்றும் 8ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 15ஆம் தேதி சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 22ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமையும், மே மாதத்திற்கு 5ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 6ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 13ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியும் மே மாதத்திற்கு 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான
கார்த்திகை விரதமானது மே மாதத்தில் 8ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: மேச ராசியில் சூரியன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், மே மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.